ஹஜ் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக தெரியுமா? உம்ரா செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதாக தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு உம்ரா மற்றொரு உம்ராக்கு இடையில் ஏற்பட்ட பாவங்களின் பரிகாரமாகும் என்பதாக சொன்னாங்க. அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் மா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை சொர்க்கமே தவிர வேறு இல்லை என்பதாக சொன்னாங்க. அதாவது ஒரு ஹஜ் நம்ம செய்கிறோம், குறிப்பாக இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு ஹாஜிமார்கள் சென்றிருக்கிறார்கள். அவர் ஹஜ்ஜு செய்கிறாங்க. ஹஜ்ஜு செய்ததற்கு பிறகு அவருடைய ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதனுடைய கூலி சொர்க்கம்தான் 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 என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாகிறது. எனவே நிச்சயமாக ஹாஜிகள் ஹஜ் செய்யும் பொழுது எவ்விதமான தவறும் இல்லாமல் எவ்விதமான பிழைகளும் இல்லாமல் சரியான முறையில் இஹ்லாஸோடு அல்லாஹுக்காக ஹஜ் செய்து விட்டார்கள் என்பதாக சொன்னால் அந்த ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்வானாக. ஆமீன்.